எனக்கு ஆண்டவர்கிட்ட சோர்ந்து போயிருப்பீங்கண்ணா, கர்த்தரிடத்துல கேளுங்க, உங்க கரத்தை என் மேல வைங்கப்பா. நீங்க காலாட்களோடு ஓடுவதற்கு உங்களை கர்த்தர் அழைக்கல, அப்ப சோர்ந்து போக வேண்டாம். சக மனிதர்களோடு, உலக பிரகாரமான மனிதர்களோடு போட்டி போடு. அவங்களோட உங்க வாழ்க்கையை நீங்க கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. அவங்கள பார்த்து நீங்க துக்கப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நிறைய நேரத்துல கிறிஸ்தவர்கள் இடறி போகிறதற்கான காரணம் உலக பிரகாரமான மனுஷர்களோடு தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. அப்படி ஒருவேளை நான் இந்த உலகத்துல நீங்க பார்க்கிற மாதிரி இவ்வுலகத்துக்குரிய ராஜ்யம் எனக்கு இருக்குமா? நான் கேட்டா இப்ப எனக்காக சண்டை போறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா என் ராஜ்யம் அது அல்லப்பா. ஹல்லேலூயா, ஆமென். பரலோக ராஜ்யம் நமக்குள் வந்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் இப்பொழுது நமக்குள் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதற்காக நம்ம எங்க இருக்கிறோம்? கொலோசியர் ஒரு அற்புதமான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். 1ஆம் அதிகாரத்துக்கு நேரம் அவங்க கவனத்தை திருப்பி அதில் இருக்கிற 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளை எங்க கொண்டு வந்திருக்கிறார் எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமான பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்துல டுவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. என்னுடைய தங்கச்சி இப்ப அயர்லாந்துல இருக்கிறா. அவ அங்க சிட்டிசன் ஆகணும். அயர்லாந்து தேசத்துல அவ அங்க சிட்டிசன் ஆகணும்னா இந்திய குடி உரிமையை அவர் ரத்து செய்ய வேண்டும். இந்திய குடி உரிமை ரத்து செய்தால்தான் அவளுக்கு அயர்லாந்து தேசத்தினுடைய குடி உரிமையை கொடுப்பாங்க. அந்த தேசத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர், நமக்கு என்ன உரிமை இருக்கு? நமக்கு என்ன குடி உரிமை இருக்குன்னா கர்த்தருடைய ராஜ்யம், ராஜ்யத்தின் பிள்ளைகள் நம்ம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யம் பேச்சில் இல்ல, கர்த்தருடைய ராஜ்யம் பலத்தில் இருக்கிறதுன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆமென். இப்ப இந்த கர்த்தருடைய வேதம் அப்படிதான் சொல்லுது. என்னன்னா, இருளின் ராஜ்யத்தினுடைய குடி உரிமையிலிருந்து கர்த்தர் நம்மை ரத்து செய்து, அந்தகார வல்லமைகளுடைய பிடியில் இருந்து நம்மை ரத்து செய்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, குமாரனுடைய ராஜ்யத்துக்கு வரணும்னா இந்த ராஜ்யத்தின் குடியுரிமை ரத்து செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கானானுக்கு வரணும்னா எகிப்திலிருந்து வெளியே வரணும். இன்றைக்கு கானானின் அனுபவங்களை, கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேன்மைகளை, தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை கிறிஸ்தவ குடும்பங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதற்கான முக்கிய காரணம் இன்னும் ரத்து செய்யப்பட வேண்டிய இந்த குடி உரிமைகள் ரத்து செய்யப்படும். அந்தகார கிரியைகள், அந்தகார வல்லமைகள், அந்தகாரத்தோடு இருக்கிற தொடர்புகளை கிறிஸ்தவர்கள் ரத்து செய்யணும். only when you cancel this citizenship, இந்த குடி உரிமையை நீங்க ரத்து செய்தாதான் பரலோகம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, மனம் திரும்புங்கப்பா. என்னுடைய ராஜ்யம் மாம்சத்துக்குரிய ராஜ்யம் அல்ல. அப்படி வரப்போறார் இயேசப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம முதல்ல பாடணுமே, முடிவில்லா ராஜ்யம் வருக. வரப்போறார் இயேசப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? சீக்கிரம் வரப்போறாரு. நாட்கள் சமீபித்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். யுத்தங்களை பார்க்கிறோம், கொள்ளை நோய்களை பார்க்கிறோம். நம்ம முற்பிதாக்கள் கண்டிராத பல காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார். நம்ம கண் பார்க்க அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகிறது. ஆனா இப்ப கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி இருக்கு தெரியுமா? மாம்ச கண்களுக்கு தெரியாது. ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா அவர்தான் ராஜா, அவர்தான் ராஜா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷத்திற்கு மேலாக எகிப்தில் அடிமைகளா இருக்கிறாங்க. ஒருவேளை துவக்கத்துல அடிமை ஆகும்போது ஜெபிச்சிருப்பாங்களாக்கும், தங்களுடைய தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டுருப்பாங்களாக்கும். ஆனா வருடங்கள் போக போக, தலைமுறைகள் மாற மாற ஜெபத்தை குறித்த அங்க ஒரு நாட்டம் இருக்கிறதாகவும் ஜெபிக்கிறவர்கள் நம்ம அதிகமா பார்த்த மாதிரி அங்க தெரியல. அதாவது பிரச்சனையுடைய உச்சத்துல நமக்கு ஜெபமே வராது. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? அதை எப்படி சொல்லணும்னு கூட நமக்கு தெரியாது.
அதை வார்த்தையால கன்வெர்ட் பண்ண, நமக்கு உள்ளத்துல ஏற்படுற அந்த வலியையும் நம்ம மனம் படுகிற பாடையும் வார்த்தையில சொல்லவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடுகளுடைய அவங்க ஜெபமே என்ன தெரியுமா? பெருமூச்சு தான். அந்த பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அவர் குறித்த நாளில மோசே என்கிற ஒரு ரட்சகனுக்கு முன்பாக கர்த்தர் நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். நான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாருல ஒரு ஜெபம், அற்புதமான ஜெபம். என்ன ஜெபம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதா. பரலோகத்துல அவர் ஒரு சித்தம், ஒரு திட்டம் வச்சார்னா அதை செய்து முடிக்கிறதுக்கு தேவதூதர்கள் இருக்கிறார்கள். பூமியில அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க தான் தேவகுமாரர்களும் தேவகுமார்த்திகளும் ஆகிய நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சித்தம் நிறைவேறணும்னா அவர் ஒரு மோசேக்கு போய் முன்னாடி நிற்கிறார். மோசே கிட்ட ஆண்டவர் வந்து பேசுறார், நீ போ அவங்கள மீட்டு கொண்டு வரணும் எல்லாம் பேசும்போது மோசே ஒரு கேள்வி கேட்கிறார் ஆண்டவர் கிட்ட, உங்களை நான் என்னன்னு சொல்லட்டும்? பெண்கள் கூட்டத்தில் நான் சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தன்னை ஒவ்வொரு விதமா வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென். எகிப்தின் வேலைக்காரி ஆகிய ஆகாருக்கு தன்னை காண்கிறவராக கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்படி மோசே கேட்கிறாரு, நான் என்ன உங்களை பத்தி சொல்றது? ஏன்னா உங்களை பத்தி எல்லாம் மறந்து எங்க ஜனங்க ரொம்ப நாள் ஆச்சே. அந்த பாடுகள் அவர்கள் தேவனை மறக்க பண்ணினது. ஆண்டவர் சொன்னாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லு. உங்களுக்கு தெரியுமா, அந்த இடத்துல இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றதுக்கு ஒரு நாமத்தை பயன்படுத்துறாரு, யாவே. எல்லாரும் சொல்லுங்க, யாவே. யாவே அப்படின்னா அவர்தான்ப்பா ராஜா, எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவர் தான். இப்ப சொல்றாரு ஆண்டவர், இந்த நான் இருக்கிறவரா இருக்கிறேன் மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது அவர் எப்படி சொல்றாரு, அந்த வார்த்தையினுடைய டெப்த் என்னன்னா, உன் கண் பார்க்கும் பொழுது ஒருவேளை பார்வோன் ராஜாவா இருக்கலாம். உன் கண் பார்க்கும் பொழுது அவனுடைய குதிரை வீரர்களும் அவனுடைய காலாட்களும் உனக்கு பெருசா தெரியலாம். ஆனா நல்லா பாரு, அவனுக்கு மேல நான் தான் ராஜா. பார்வோனிலும் பெரியவர் நான். இந்த பூமியை, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து ஆளுகிறவர் நான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. யாவே 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 அரசாளுகிறார். இந்த வார்த்தையை நீங்க பாடணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு இந்த பாடல் புதிதா இருக்கலாம். ஆனா இந்த வரிகளை நம்ம சொல்லும்போது, நம்ம யாவே யாவேன்னு கூப்பிடும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க தான்ப்பா என் வாழ்க்கையின் ராஜா, நீங்க தான்ப்பா என்னை ஆளுகிறவர், என் சிந்தையை ஆளுறவர் நீங்க தான், என் குடும்பத்தை ஆளுகிறவர் நீங்க தான், என் ஊழியத்தை ஆளுகிறவர் நீங்க தான், என் பிள்ளைகளை ஆளுகிற மகிமையின் ராஜா நீங்க தான். அல்லேலூயா. மாம்சத்தின் கண்களில் பார்த்தா ஒடுக்கப்பட்டவர்களை போல அவர்கள் தெரிந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, உன்னை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி உன்னை கானானுக்கு கொண்டு போவேன். கர்த்தர் இந்த குடி உரிமைகள் எல்லாம் அதிக போற. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த யாவே 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 யாவேன்னு நம்ம பாடும் பொழுதே இருளின் அந்தகாரத்தின் குடி உரிமைகள், அந்தகாரத்தின் தாக்குதல்கள், அந்தகாரத்தின் செயல்பாடுகளில் இருந்து கர்த்தர் இந்த பகல் வேளையில் உங்களை விடுதலையாக்குகிறார். யாவே அரசாளுகிறார். கர்த்தர் ஆளுகிறார், அரசாளுகிறார். கர்த்தர் ஆளுகிறார், அரசாளுகிறார். பலமா, கர்த்தர் ஆளுகிறார். என்னை அரசாளுகிறார். நான் அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவள். கர்த்தர் ஆளுகிறார், அரசாளுகிறார். யாவே 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 யாவே. நம்மை விடுதலையாக்க வல்லமையுள்ளவர் அவரே. சத்தமா கூப்பிடலாமா? யாவே யாவே யாவே. ஒரு அபிஷேகம் உங்களை பற்றி பிடிக்கிறது. கட்டுக்களை கர்த்தர் இந்த பகல் வேளையில் அவிழ்க்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார்.
எல்லைகளின் வல்லமைகளில் உங்களை விடுதலையாக்குகிறார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் போராட்டத்தினாலே சோர்ந்து போயிருக்கிற தேவ ஜனமே, தேவ ஜனமே, உன் பட்சத்தில் யாவே இருக்கிறார். உனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற எவனிலும் எந்த ஆவியிலும், எந்த வல்லமையிலும், எந்த ராஜாக்களிலும், எந்த துரைத்தனங்களிலும், எந்த துரை மாறிலும் உன்னோடு இருக்கிற யாவே பெரியவர். பார்வோனில் பெரியவர் வந்திருக்கிறார். யாவே அரசாளுகிறார். ஷதுரேபாலா. எத்தனை பேருக்குள்ள தைரியம் வருது? யார் ஆண்டா என்னை ஆளுகிறவர் இயேசு. ரீபா ஷிகதரா, ரீபா சேதரா, ஷிபதரபா. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு தாய் தகப்பன் இருதயம், அதானே நல்ல இருதயம். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையில் பாடுகளை அனுபவித்தது எதற்காக தெரியுமா? அந்த இருளின் ராஜ்யத்தில் இருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. அவர் உங்களை வர சொல்றார். இந்த உலகத்துல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ நம்ம வேலை செய்தோம்னா யோசிச்சு பாருங்க, அந்த கவர்மெண்ட் எவ்வளவு காரியங்களை ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒருவேளை அதை வேலை செய்கிறவர் மரித்து போனா கூட அந்த பணியை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவர்கள் வாங்குறதுக்குன்னு ஒரு தனி இடம் அவங்களுக்கு இருக்கு. ஒருவேளை ரயில்வேல வேலை செஞ்சா அவங்க பிள்ளைகள் பிரயாணப்படுகிறதுக்கு அந்த டிக்கெட்ல சலுகை இருக்கு. இப்படி ஒரு கண் பார்க்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறவங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறவர்களையே அந்த கவர்மெண்ட் அப்படி பார்த்துக்கோனா, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற உங்களை, உங்க பிள்ளைகளை, உங்க தலைமுறைய, உங்க தேவைகளை அவர் பார்த்துக்க மாட்டாரா? அஞ்ஞானிகள் அவைகளை தேடுகிறார்கள். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் நூற்கிறதில்லை, அவைகளை உடுத்துவிக்கிறவர் உங்களை உடுத்துவிக்க மாட்டாரோ? பட்சிகளை பாருங்கள், அவைகளை போஷிக்கிறவர் உங்களை போஷிக்க மாட்டாரோ? ஷகதரபா. ஏன் புலம்பணும்? ஏன் கலங்கணும்? ஏன் பயப்படணும்? யாவே ஆண்டு கொண்டிருக்கிறார். யாவே ஆண்டு கொண்டிருக்கிறார். அரியணையில் பார்வோன் இருந்தாலும் ஆளுகிறவர் என் தேவனே. அரியணையில் நெபுகாத் நேச்சார் இருந்தாலும் ஆளுகிறவர் என் தேவனே. அரியணையில் பொந்தி பிலாத்து இருந்தாலும் ஆளுகிறவர் என் தேவனே. அவர் சித்தம் தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் சித்தம் தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் விருப்பம் தான் உங்க வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது. ரீபாதி கஷி கதரபா, ரீபாதி சேதரபலா, யாராவோ சேரபதரலே. வாங்க, மனம் திரும்பி வாங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வாங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிற ஒரு இயேசு, விடுதலையின் நாயகன் நம் நடுவில் வந்திருக்கிறார். வந்திருக்கிறார். குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். ஓரி யாவே அரசாளுகிறார். யாவே யாவே ஆளுநராய் இருக்கிற ஒரு குடும்பம் குறைவுபடாது. யாவே ஆளுநராய் இருக்கிற குடும்பத்துக்கு நாளைய தினத்தை குறித்த கவலை இல்லை. இயேசுவின் நாமத்துல நாளைய தினத்தை காண்பித்து சத்துரு உங்களை பயமுறுத்தி கொண்டிருப்பானால், எதிர்காலத்தை காண்பித்து உங்களை சத்துரு பயமுறுத்தி கொண்டிருப்பானால், அந்த பயத்தை நின்று நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். எதிர்கால பயம், பிள்ளைகளை குறித்த பயம், பிசினஸ் குறித்த பயம், கடைசி காலத்தில் நடக்கிற தீமைகளை குறித்த பயம் உங்களுக்குள் இருக்குமானால், ரீபாதரா யாவே அரசாளுகிறார் என்பதை நினைவில் வை. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. யாவே அரசாளுகிறார். யாவே யாவே மோசே, நீ போய் என் ஜனத்தினிடத்துல சொல்லு,
நான் இருக்கிறேன்னு சொல்லு. நான் யாவேவா இருக்கிறேன்னு சொல்லு. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லு. கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைவிட தெரியாதவர் அவர், விட்டு விலகாதவர் அவர். நம்ம கையை விட்டு அவர் போயிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம ஜீவனோடவே இருந்திருக்க மாட்டோம். நம்ம உதறின நாட்கள் உண்டு, விட்டுருங்கப்பா அப்படின்னு ஓடின நாட்கள் உண்டு. ஆனா நம்ம கைகளை விடாமல் இதுவரையும் நம்ம நடத்தி வருகிறார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்னா ஆபிரகாம் மரித்து போகலாம், வாக்குத்தத்தம் மரித்து போகாது, மரித்து போகாது. தீர்க்க தரிசனம் சொன்ன ஏசாயா மரித்து போகலாம், ஆனால் தீர்க்க தரிசன வார்த்தைகள் மரித்து போகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? மரித்து போகாது. நீங்கள் கையில் ஏந்தி இருக்கிற வேதம் இட்ஸ் அலைவ் அண்ட் ஆக்டிவ்னு தமிழ் இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் ஜீவனும், எஸ் அலைவ் ஆங்கிலத்திற்கு ஜீவனுள்ள வார்த்தை. அதே போல ஜீவனோட சும்மா இல்ல, ஆக்டிவ் செயல்படுகிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஒரு தைரியம் வந்திருக்கு. சூழ்நிலைகளை தாண்டி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பீஸ் above அண்டர்ஸ்டாண்டிங். சமாதானம் சிச்சுவேஷனை தாண்டி, புரிதல் தாண்டி. எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா சமாதானம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் என்ன செய்யறாருன்னு புரியல, ஏன் என்னை இன்னும் காவல்ல வச்சிருக்கிறார், ஏன் இன்னும் என் வாழ்க்கையில எனக்கு புரியல, ஆனா எனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கு. பீஸ் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். சமாதானம் என் புரிதலுக்கு மேலான ஒரு தேவ சமாதானம். ஆமென், அல்லேலூயா. ஒரு சூழல் வரும் பொழுது இந்த ஆவிக்குரியவர்களை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவனை காற்றோடு கர்த்தர் ஒப்பிடுகிறார். எப்படி யாதோடு ஒப்பிடுகிறார்? காற்றோடு. ஏன் அப்படி காற்றோடு கர்த்தர் ஒரு ஆவிக்குரியனை ஒப்பிடுறாருன்னா, கண்கள்ல பார்த்தா ஒண்ணுமில்லாத மாதிரியே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. சில மனுஷர்கள் நம்மளை பார்க்கற அப்படிதான் இருக்கு, நம்மள ஒண்ணுமில்லாதவங்க தான் பாக்குறாங்க. பார்த்தா தெரியாதையா, ஆனா அந்த காற்று செய்கிற தாக்கத்தை பார்க்க முடியும். புயல் வரும்போது, புயல் வரும், காற்று வீசுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சென்னை பட்டணத்துல வேலை செய்யும்போது அப்போ ஒரு புயல் வந்துச்சு, வர்தா அப்படின்ற ஒரு புயல். ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஞாபகம் இருக்கா? நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வர்தா அப்படின்ற ஒரு புயல். அந்த புயலின் தாக்கத்தின் சமயத்துல நான் சென்னை பட்டணத்துல வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்ப என் கண்ணுக்கு நேரா ஹாஸ்டல் ஜன்னல் இருந்து நான் பாக்குறேன், ரொம்ப வருஷமா ஒரு மரம், ஒரு தென்னை மரம் அங்க இருக்கு எங்க ஹாஸ்டலுக்கு பக்கத்துல. அந்த புயலுடைய தாக்கத்தை பார்த்து பயந்துட்டேன். ஏன்னா நாங்க இருக்கிறோம், கண்ணாடி எல்லாம் உடையுது, காற்றை பார்க்க முடியல, ஆனா கண்ணாடி உடையறத பார்க்க முடியுது. அந்த மரம் இப்படி இருக்கு, என் கண்ணால் நான் பார்த்தது. காற்று வருது, அந்த தென்னை மரத்தை யாரோ ஒருத்தங்க இப்படி பிடிச்சு, அந்த மேல ஒருத்தங்க பிடிச்சு இப்படி இப்படி சுத்தினா எப்படி இருக்கும், அப்படி அந்த காற்று அந்த மரத்தை சுத்துது, சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்ல, உங்களுக்கு தெரியும்ல, நீங்க ஒரு ஓலை, ஒரு தென்னை ஓலையை எடுத்து இப்படி சுத்தினீங்கனாலே ஒரு சத்தம் வரும். அப்ப அந்த மொத்த தென்னை மரமும் சுத்தும் போது ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் அப்படியே சுத்திக்கிட்டே இருந்துச்சு. டக்குன்னு ஒரு காற்று தூக்கி தென்னை மரத்தை அப்படியே வேரோட பிடுங்கி கீழே போட்டுச்சு. ஒரு ஆவிக்குரியவன் யார் தெரியுமா? கண்களில் பார்த்தால் அவன் சாதாரணமான மாதிரி தெரியும். ஒட்டக மயிர் வஸ்திரத்தை சரித்து வெட்டிக்கிளியை சாப்பிட்டு கொண்டு வனாந்தரத்தில் அலைகிற சாதாரணமான மாதிரி தெரியும். ஆனா அவன் செய்கிற தாக்கம், அந்த ஆவிக்குரியவன் செய்கிற தாக்கத்தை, ஹல்லேலூயா, உலகம் வந்து தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க? படிப்புகள் வர்தா புயலை தடுக்கல, பதவிகள் அந்த புயலை தடுக்கல. ஹல்லேலூயா. மாடி கட்டிடும், பணம், இதெல்லாம் அந்த புயலை தடுத்து நிறுத்தல. பணமுள்ளவன், படிச்சவன் எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? அந்த புயல் தாக்குதலை நடத்த ஆரம்பித்து விட்டது.
ஆவிக்குரியவர்கள் மனிதருடைய பார்வைகளுக்கு அற்பமானவர்களா இருக்கலாம். எலியாவை பார்க்கும்போது ஒன்றும் பெருசா இல்லை, சாமுவேலை பார்க்கும்போது ஒன்றும் பெருசா இல்லை, சும்மா சால்வையை போட்டுட்டு சாதாரணமா இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட சாதாரண மனுஷர்கள் ஒரு ஆவிக்குரியவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் செய்த தாக்கத்தை, கர்மேல் பர்வதத்தில் எலியா ஒருவனாய் நின்று செய்த தாக்கத்தை, அல்லேலூயா, அற்பமா மனுஷருடைய பார்வைக்கு நீங்க இருந்தா பரவாயில்லைங்க. ஆனா ஒரு ஆவிக்குரியவன் காற்றை போன்றவன். அவன் போகிறது தெரியாது, வர்றது தெரியாது, ஆனா தாக்கம் தெரியும். எத்தனை பேரு இந்த நாள் ஒரு புதிய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டு போகணும்? அல்லேலூயா. எங்க அப்பா கிறிஸ்தவர், நானும் கிறிஸ்தவர், என் பிள்ளையும் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்களாய், அதிகாரமுடையவர்களாய், அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய். யோர்தானை பார்த்து நான் பின்னிட்டு திரும்ப கூடாது, யோர்தான் தான் என்ன பார்த்து பின்னிட்டு திரும்பணும். அல்லேலூயா. கோலியாத்தை பார்த்து நான் ஓடக்கூடாது, கோலியாத்தா எனக்கு முன்பாக விழுங்கணும். அல்லேலூயா. நான் எழும்பி ஓடி, தாவீது ஓடினார். நான் யூத்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன், யூ ஹேவ் டு ரன். வாலிப பருவத்தில் ஓடணும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க உங்களை வாலிபர்களா, நேற்று பாஸ்டர் சொன்னாங்க 100 வயதானாலும் வாலிபர்கள் தான். அப்படி ஒருவேளை உங்களை நீங்கள் வாலிபர்களாக நினைச்சா ஓடணும். அல்லேலூயா. ஆமென். ஓடணும். அவர் பாருங்க, அப்பா கூப்பிட்ட உடனே ஓடி வரார், அப்பா அனுப்பின உடனே ஓடி போறார். வசனம் அப்படிதான் சொல்லுது, ஓடுறார். இப்ப அவர் ஓடுற கடைசி, அவர் ஓடும்போது ஓடி போய் கீழே விழுந்த கோலியாத்தின் மேல நின்று, ஆமென், ஆவிக்குரியவன், அபிஷேகம் பெற்றவன், ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறவன் காலுக்கு கீழே தான் கோலியாத். அவன் மேல நின்னு அவன் பட்டயத்தையே எடுத்து அவன் தலைய வெட்டி அந்த தாக்குதல் ஒரு பெரிய ஜெயத்தை. அல்லேலூயா. அரியணையில வேணா சவுல் ராஜாவா இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய கண்கள்ல பார்த்தா எப்ப சாமுவேல் அபிஷேகத்தை எண்ணெய வந்து தாவீதின் மேல ஊற்றினாரோ, அரியணையில் சவுல் இருந்தாலும் ஆவிக்குரியர் தாவீது தான் அந்த எல்லைக்கு ராஜா. கர்த்தராலுகிறார் ரகபஷி. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சவுல் சும்மா அரியணையில் தான் உட்கார்ந்துட்டு இருந்தார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய யுத்தங்களை நடப்பித்த தாவீது, தேவனுடைய யுத்தங்களை நடப்பித்த தாவீது. நம்ம பண்ண போற யுத்தம்லாம் நமக்கானது இல்ல, கர்த்தர். அல்லேலூயா. தாவீது செய்த யுத்தம் எல்லாம் நான் எப்படியாகிலும் ராஜாவாகணும்ன்ற சுயநலமான யுத்தம் அல்ல, அது கர்த்தருக்கான யுத்தம். இன்னைக்கும் ஆண்டவருக்கு போராளிகள் தேவை. இன்னைக்கும் God needs some violent people. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கம்ஃபர்டபிளா சொகுசா வாழ நினைக்கிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் தாக்கங்களை ஏற்படுத்த முடியாது. தேவ சபையே பலவந்தம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். யூஸ் ஃபோர்ஸ். படுத்துக்கோ, உன்னால முடியலன்னா உடம்பு சொல்லும். யூஸ் ஃபோர்ஸ். இல்ல, நான் எழும்புவேன். உன்னை இத்தனை பேர் பேசுறாங்களே, போய் மூளையில உட்கார்ந்து அழுன்னு உலகம் சொல்லும், ஆனா நீங்க சொல்லும், இல்ல நான் எழும்புவேன். பலவந்தம் பண்ணுங்க, பலவந்தம் பண்ணுங்க. இந்த சரீரத்தை பலவந்தம் பண்ணுங்க, இந்த மாம்சத்தை பலவந்தம் பண்ணுங்க. நோ நோ, இல்ல. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டனா கவலை கண்ணீரோட உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. 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 குதிரைகளோடு ஓடுற காலாட்களோடு போகும்போதே நம்ம சோர்ந்து போனா, கர்த்தருடைய ராஜ்யத்துல, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல இருக்கிற நம்ம குதிரைகளுக்கு முன்னாடி ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோர்வுகள் உங்க இருதயத்தை விட்டு நீங்கும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புறேன். அல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்கு ஒரு மனிதரை காண்பிக்க விரும்புகிறேன். 100க்கு அதிபதி. அவரோட நம்ம முடிச்சுக்கலாம், நமக்கு நேரம் முடிய போகுது. எடுத்துக்கொள்ளுவோம். 100க்கு அதிபதியை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த 100க்கு அதிபதியை குறித்து ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட் எடுத்து வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம். ஓ ஜீசஸ். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்திற்காக கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறார். ஹல்லேலூயா. ஆனா முதல்ல ஒரு சிலரை அனுப்பி, இந்த 100க்கு அதிபதி ஒரு யூதன் அல்லாதவரா இருந்தா கூட யூதர்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்த ஒரு மனுஷனாக இருந்தார்னு பைபிள் சொல்லுது. அதனால தன்னை சுற்றி தன்னால் அனுப்பப்பட்ட சிநேகிதர்கள் இயேசுனிடத்துல போய், அவங்க யூதர்களா இருக்கிறாங்க, இவருக்கு ஃப்ரெண்டு யாருன்னா ஜூஸா இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லுவேன் எப்பொழுதுமே,
நீங்க உங்க மனதில் வச்சுக்கோங்க. ஒரு மனுஷனோட கர்த்தர் இருக்கிறார்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, ஒரு மனிதனோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் கண்டுபிடித்து விட்டால், அவங்கள வெறுக்கிறதோ அவங்கள தள்ளுறதோ ஒரு முட்டாள்தனமான செயல். ஒருவரோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்தார். அல்லேலூயா. நீங்க பைபிள்ல பாருங்க, யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு அந்நிய ராஜா கண்டுபிடித்த உடனே அவனுக்கு பொறுப்புகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தானியேலோடு கர்த்தர் இருக்கிறார் என்ற அந்நிய ராஜா கண்டுபிடிச்ச உடனே அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கிறார். அவங்களை நேசிக்கிறாங்க. அந்த அந்நிய ராஜா தானியேலை காப்பாற்றணும்னு விருப்பப்படுறாரு. தானியேல் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா சவுல் ஒரு இஸ்ரவேலின் ராஜா, பென்யமின் கோத்திரத்தான். ஆனா கர்த்தர் தாவீதோட இருக்கிறாருன்னு தெரிஞ்சு எதிர்த்தான் பாருங்க. அதான் அவன் செய்த முட்டாள்தனம். அல்லேலூயா. நம்மளே எந்த ராஜ்யம் தனக்குத்தானே பிரிந்திருந்தா அது நிலை நிற்க மாட்டாது. சத்ருவின் தந்திரம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ராஜ்யம் ஒரு எல்லைக்குள்ள ஸ்தாபிக்கப்படாம இருக்கிறதுக்கு அவன் யூஸ் பண்ற தந்திரமே பிரிவினை தான். பொறாமைகள், பேதமைகள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரோடு ஒருத்தர் இருக்காருன்னா, அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு அந்த செய்தி புரிஞ்சுது? இவன் அந்நியனா இருந்தும் யூதர்களின் தேவனை கண்டுபிடிச்சிட்டார். அல்லேலூயா. யூதர்களுடைய தேவனை கண்டுபிடித்த அவன் யூதர்களோடு நட்புரிமையா இருக்கிறார், சிநேகிதரா இருக்கிறார். அந்த சிநேகம் கர்த்தருக்கு முன்பாக. அதனாலதான் உலக பொருட்களினால நம்ம என்னதான் செய்ய முடியும்னா, உலக பொருட்களினால மனிதர்களை சம்பாதிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு மனிதர்களையும் உறவுகளையும் கெடுத்து உலக பொருட்களை சம்பாதிக்கிறாங்க. எவ்வளவு எதிர்மறையா இருக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உலக பொருட்களினால மனிதர்களுக்கு உதவி செய்தோ எதையோ ஒன்றை செய்தோ மனிதர்களை நீங்க பிடிச்சணும். ஆனா இன்றைக்கு உறவுகளை கெடுத்து உள்ள மனசை உடைச்சு ஒரு பணத்தை நம்ம சம்பாதிக்க வேண்டும். பணம் கிடைச்சா அதை யாருக்காவது கொடுத்து தேவசம் அதிகமா இருக்கும்போது கொடுத்து செய்ய. அல்லேலூயா. அப்படி தேவாலயத்தை கட்டி கொடுத்த அந்த 100க்கு அதிபதி, அவங்க சிநேகிதர்கள் வந்து இயேசு கிட்ட சொல்றாங்க, அப்பா நீங்க விடுதலை தர்றதுக்கு அவன் பாத்திரவானா இருக்கிறான், பாத்திரவான். ஆனா இவர் வந்து சொல்றாரு, இல்ல உங்ககிட்ட நான் வந்து ஏன் நான் வரல இவங்களை அனுப்பினேன்னா, உங்க கிட்ட வர்றதுக்கு நான் பாத்திரன் இல்லை. நீங்களும் என் வீட்டுக்கு வர்றதுக்கு என் வீடு பாத்திரமானது அல்ல. எவ்வளவு தாழ்மை. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், எவ்வளவு படிச்சாலும், எவ்வளவு பதவிகளுக்கு போனாலும், எவ்வளவு பெரிய ஸ்தானங்களுக்கு போனாலும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருக்கிற ஒருத்தனை தான் கர்த்தர் உயரத்துல கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. அப்ப தாழ்மை என்பது தேவ சமூகத்தை நம்ம கர்த்தர் நம்ம எவ்வளவு தாழ்த்துறோமோ அவ்வளவு உயரங்களுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். அல்லேலூயா. ஆமென். தாழ்மையோடு வந்து கேட்கிறார். உடனே அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னை ரொம்ப தாக்கின ஒரு வார்த்தை. நான் ஒருவனை போ என்றால், உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும், அதனால நான் உங்களுக்கு அதை சொல்லி முடிக்க விரும்புறேன். நான் ஒருவனை போ என்றால் போகிறான், நான் ஒருவனை வா அப்படின்னு சொன்னா வருகிறான். நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் வந்து ரோம அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறார். ரோமர்கள் எப்படி ஒரு நாட்டை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னா, வந்து போராடி அவங்கள கைப்பற்றி அங்க தனக்குன்னு ஒரு பிரதிநிதியை வச்சுட்டு அவங்க ஒரு ஹெட் குவார்டர்ஸ் வச்சுக்குவாங்க. அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து தான் கைப்பற்றின எல்லா ராஜ்யத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ரூல் பண்ணுவாங்க. அப்ப அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றான்னா, எனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவரு சொல்றத நான் கேட்பேன். எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கான், அவன் நான் போனா அவன் போவான், நான் வானா அவன் வருவான், இதை செய் அப்படின்னா இதை செய்வான். நான் முதல்ல சின்ன வயசுல இந்த வசனத்தை வாசிக்கும் போது இவர் என்ன வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். அந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது அதை முடிக்கும் போது எப்படி சொல்றாருன்னா, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அந்த வசனத்துல அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? இயேசு ஆச்சரியப்பட்ட அந்த விசுவாசம் இயேசுவை ஆச்சரியப்பட வைத்தது.
ஆச்சரியப்பட்டது. இந்த வார்த்தை அவர் சொல்லும்போது அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றான்னா, நீங்க தான் ராஜா, நீங்க அரியணையில உட்கார்ந்து ஒரு வார்த்தை சொன்னா அந்த வியாதி ஓடி போகும்பா. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இஸ்ரவேலுக்குள்ள கூட இப்படி என்ன ராஜாவா பார்த்தவன் இல்லையே, என்ன தீர்க்கதரிசியா பார்த்தவன் தான் இஸ்ரவேல்ல இருக்கிறான். எனக்கு தான் அதிகாரம் இருக்கு. அவன் தன்னுடைய அதிகாரத்துடைய பேட்டர்னை சொல்றார். மற்ற ஒருவர் சொல்லுகிறத நான் கேட்கிறேன், நான் சொல்றத இன்னொருத்தர் கேட்கிறான். இந்த ஹையரார்க்கியில நீங்க சொன்னா வியாதி கேட்கும், நீங்க சொன்னா பிசாசு கேட்கும். தேவனுடைய விரல் உங்கள் நடுவில் வந்திருக்கிறது. தேவனுடைய விரல்களினாலே இயேசு பிசாசுகளை துரத்தினார். அதை துரத்திட்டு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கு. ஆண்டவருடைய ஒரு வார்த்தைக்கு வியாதி கீழ்ப்படியும், ஆண்டவருடைய ஒரு வார்த்தைக்கு பிசாசுகள் கீழ்ப்படியும். ஏன் தெரியுமா? கண்கள் பார்க்கிறதையும் கண் காணாததையும் ஆளுகிற ஒரு ராஜா நமக்கு இருக்கிறார். ஒருவேளை எபேசியர்ல நம்ம வாசிக்கிற ஒரு அற்புதமான வசனம், உன்னதங்களில் நம்மை உட்காரவும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிச்சதுல இருந்து என் ஆவிக்குரிய கண்களே கர்த்தர் திறந்துட்டார். நான் சாதாரணமானவ அல்ல, என்னை கர்த்தர் உன்னதத்துல உட்கார வச்சிருக்கிறார். மாம்ச பிரகாரமா பார்த்தா சும்மா வெள்ளச்சாலை கட்டிட்டு நடக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா பார்த்தா நான் சாதாரணமானவள் அல்ல, உன்னதங்கள். I have seated in the heavenly places. உட்காரவும் செய்திருக்கிறார் என்ற பலன் எனக்குள்ள வந்து, எனக்கு கீழே தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் உன்னதங்களை உட்கார்ந்து இருக்கிறார், அவர் கூட சபையை உட்கார வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப நமக்கு கீழே தான் பிசாசின் ராஜ்யமே இருக்கு. நம்ம மாம்சத்துக்குரியவர்னா நமக்கு மேல பிசாசின் ராஜ்யம் இருக்கும். நம்ம ஆவிக்குரியவர்கள்னா நமக்கு கீழே தான் பிசாசு. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த ஒரு பிசிக்கல் மண்டலம், அதுக்கு மேல ஒரு மண்டலம், அதுக்கு மேல கர்த்தருடைய, அது ஒரு பெரிய தனி பிரசங்கம், 3ஆம் வானம். அப்ப கர்த்தர் நம்மள மேல உன்னதங்கள்ல உட்கார வச்சிருக்காருன்னா நம்முடைய பாதத்துக்கு கீழே தான் எல்லாமே இருக்கு. ஏன் நம்மளால பிசாசை ஜெயிக்க முடியல? ஏன் நம்மளால போராடுகிற வல்லமைகளை ஜெயிக்க முடியல? இன்னும் இருளின் ராஜ்யத்துக்குள்ள, இன்னும் மாம்சத்துக்குரியவர்கள் நாம் இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு ஆவிக்குரியவர்களா எழும்ப போகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் அப்ப நம்ம அப்பாவோட உட்காரும் போது கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஆமென், என்னை உன்னதங்களில் உட்காரவும் செய்திருக்கிறார். மரித்து உயிர் தெழுந்தது உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிற அதே தேவன் என்னையும் உட்கார செய்திருக்கிறார்.